அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு. அது எல்லாம் இல்ல வில்லா. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட விவசாயி கோபு பேசுகிறேன். இந்த வீடியோ ஒரு வெறித்தனமான கான்ட்ரவர்சி வீடியோ. நான் வந்துட்டு இனிமேல் யூடியூப்பில் வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை தம்பிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கம்யூனிட்டி டேப் பார்த்தேன். அது யாரோட கம்யூனிட்டி டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சிவப்பு சிலுக்கோட கம்யூனிட்டி டேப்பை தான் பார்த்தேன். ஸோ என்னோட மாப்பிள்ளையே வச்சு செய்கிறீங்களோ, ஸோ நான் வந்துட்டு ஒயிட்டில் இல்லாதனால நீங்கள் எப்படி வேணால் பண்ணுவீங்க, நாங்கள் வரமாட்டேன்னு ஒரு தைரியமா. ஸோ ஓகே, நான் வந்துட்டேன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டிலிருந்து பார்ப்போம். நம்ம அந்த ஐட்டம் குண்டித்துக்கும் அண்டு சிவப்பு சிலுக்கும் என்னென்ன பண்ணாங்க அதை நம்ம பேக்ரவுண்டில் பிஆர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்மளோட கடமைக்கு நம்ம சொல்லி தானே ஆக வேண்டும். ஸோ அந்த பாட்டு கூதிங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ மிஸ்டர் ஐகுண்டித், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் அக்கௌண்ட் என்ன ஆச்சு, அதுக்கு நீங்கள் தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பிஆருக்கு கொடுங்க. பிகாஸ் பிஆரோட வீடியோவில் உங்களோட ஃபஸ்ட் அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெளிவாக ஒரு வீடியோ போடுவார். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றா லூசு குதின்னு சொல்லலாம். ஓகேவா, நான் பேட் வேர்டு ஒன்று பேசக்கூடாது நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட க்ளோஸாக பேசிட்டேன். உன்னையோட க்ளோஸ் என்னோட பிஆர் மச்சான், என்னோட மாப்பிள்ளை. ஸோ நீ எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அவன் தான் முக்கியம், பிஆர் தான் முக்கியம். ஸோ இந்த பிஆரோட அம்மாவை பற்றி பேசினா அது அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். அம்மாவில் செஞ்சு விட்ரு. அவனை பற்றி தேவைப்புண்டு இல்லாமல் அம்மா பற்றி பேசினீங்கன்னா கோத்தாடி. நீங்களாம் எப்படி வந்தீங்க, எவன் காலை பிடிச்சி நல்லா தொங்குனீங்க, எவன் புள்ள பிடிச்சி நல்லா சப்புனீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். பிகாஸ் நீயும் ஒரு காலத்தில் என் கூட இருந்ததான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வேறு லெவலாக ஒரு 40 நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நல்லா சாப்பிடுங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒருத்தன் இன்னும் ப்ரொமோட் பண்ண ஞாபகம் இருக்கா? முன்னொரு காலத்தில் ஒரு 6 months எகோ, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஒவ்வொரு வீடியோவிலையும் தன் கூட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் கம்யூனிட்டி டேபாக இருக்கட்டும், நீ போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் கம்யூனிட்டி டேபாக இருக்கட்டும், போடுற வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ப்ரொமோட் பண்ணான் ஒருத்தன். உன்னை ஏண்டா அசிங்கமாக வருது, ப்ரொமோட் பண்ணான். அவனுக்கு நல்லா எடுத்து வாயில் வச்சியா ஏமாற்றிட்டு போனேன். அப்படியே உன்னை அடித்த வீடியோ போட்டோன்னே கொந்தளிச்சிட்டு என்னையும் கேட்காம வீடியோ போட்டிங்க, என்னையே கேட்காம நக்குனீங்க. ஏண்டா லூசுக்குதி, உன்னோட ஃப்ரெண்டு தானே அவன் தானே போடுறான். எங்கூட தான் எத்தனை பேர் விளையாடுறாங்க, என்னை கேட்காம எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க. ஏன்டா அவ்வளோ ஈகோ புண்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சொர்ணக்குதி இருக்குல்ல உனக்கு. அப்புறம் என்ன புண்டைக்கு ப்ரொமோஷன் கேட்டேன், அவங்ககிட்ட ப்ரொமோஷன் கேட்டேன். அவன் வந்துட்டு என்கிட்ட அவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையால் தான் உன்னை நான் ப்ரொமோட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? நானும் முன்னொரு காலத்தில் உன்னை பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணனே, ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ தான் தெரியுது. அப்புறம் ஏன்டா அவன் பெரிய பிளேயராக இருந்து எப்படி அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு, பேன் ஆச்சு? பேனா என்னன்னு தெரில, அது நம்ம பிஆர் தான் தெளிவாக சொல்லுவார். அந்த அக்கௌண்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது பிஆர் சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ரீசன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு சிலுக்கு. அந்த சிவப்பு சிலுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் 999 தான் நம்ம சிவப்பு சிலுக்கு. அம்மா இல்லை கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுகிறீங்க, ஏன்டா நீங்களா ஒன்று பொட்டை புண்டைங்களா? அவனோட சேனலில் அவன் தனியாக நின்று வீடியோ போடுறான், என்னோட சேனலில் நான் தனியாக நின்று வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு பேசுறதுக்கு வக்கு புண்டைகள்னு வச்சுக்கோ, புண்டையை சாத்தி நிறுக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த வருஷம் நீ நக்கிறீங்க. டிஜிபி சூர்யாவும் ஈரோடு தான் பஸ்ஸு. அவனும் எனக்கு தெரியும், அவனும் க்ளோஸ் தான் ஓரளவுக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, க்ளோஸ். பிகாஸ் ஒன் ஹேண்ட் பிளேயர் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தார் பேசுகிறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நான் யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் போடாதனால இல்லை ப்ரோ நான் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி அவர் மேலே வந்தார். அந்த புண்டை கூட உனக்கு கிடையாது. அவர் ஒன் ஹேண்ட் பிளேயர், சாரி டு சே. அதாவது அவர் சொல்லி குத்தி காட்டலை, அவரு தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு வந்து தானாக மேலே வந்தார். ஏன்டா புண்டை, அவனுக்கு 2 கை 2 கால் ஒரு பூல் எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் என்ன புண்டைக்கு ப்ரொமோஷன் எங்களையும் நக்குறீங்க, எல்லாத்தையும் நக்குனீங்க, எனக்கு தெரியல. இப்போ கூட இந்த வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோ, நான் வந்துட்டு பிஆர்கிட்ட போய் மாப்பிள்ளை இதை ப்ரொமோட் பண்ணு மாப்பிள்ளை நான் கேட்க கிடையாது. ஓகேவா? எல்லாருமே இன்க்ளூடிங் தன்ராஜ், கேஓ, இவங்க எல்லாருமே என்னோட சேனல் தெரிஞ்சுதுன்னா தானாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட க்ளோஸ் தானாக ப்ரொமோட் பண்ணணும். நீ ஏன் போயிட்டு காலில் விழுகாத குறையா? அடுத்தது நம்ம டாக்டர்கிட்ட போய் கால்லையா பூலில் விழுந்தீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா வாயில் நல்லா சப்பின்னு அவங்க கூட 1v1 கண்டென்ட் போட்டுன்னு அவனையும் அப்படியே நூலில் கட்டி பட்டத்தை அவுத்து விட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவனையும் கழட்டி விட்டு வந்துட்டீங்க. இந்த பொழப்புக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க? 4 பேர் சுன்னி, அதாவது 4 பேர் 3 பேர் ஃபோன் கால் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிங்கல்ல, அந்த 3 பேர் சுன்னியும் நீங்கள் மாற்றி ஊம்பிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்மளோட டேப்பிங் அருமி நீங்கள் நினைக்கிறத பொறுத்து எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இதை பற்றி எப்படி தெரியுமா, உங்கள் 4 பேர்த்துக்கு ஊதியும் நாயோக்க நரியோக்கு நந்தவன கிளியோக்குன்னு ஒரு டைலாக் வரும் தெரியுமா, அது சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.
இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப்பிங் ஆர்மினா நமக்குன்னு ஒரு சேனல், நம்ம டேப்பிங் ஆர்மிக்குன்னு ஒரு சேனல். இதில் தான் நம்மளோட டேப்பிங், பிகாஸ் இதில் நானும் வீடியோ போடுவேன், பிஆர் வீடியோ போடுவேன், டேப்பிங் வீடியோ தான் இதில் வரும். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, என்னோட தம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நாம் வெட்டியாக தான் வச்சிருக்கோம். ஸோ அவனா சூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கம்யூனிட்டிகிட்ட போட்டிங்க தப்பு இல்லை, நீங்கள் வந்துட்டு நார்மலாக போட்டிருந்தீங்க, நாங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து போட்டிருந்தீங்க தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணீங்க எல்லாமே பிஆர் தெளிவான வீடியோ, டிஜிபி ஸ்பீட் அண்ட் பிஆர் 2 பேருமே தெளிவான வீடியோ போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதுக்கு எவ்வளோ தூரம் நான் மூச்சு விடாமல் பேச வேண்டியதாக இருக்குது. என்ன கொடுமை! ஏன்னா நான் ஒர்க்குக்கு போய்ட்டு இருக்கேன், எவ்வளோ பிஸியாக இருக்கேன். இந்த சில்லற புண்டைங்களை பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்ப புண்டையே இல்லை. என்ன தெரியுமா, இப்போ ஒரு கம்யூனிட்டியாக 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தேன், செம்ம காண்டாயிடுச்சு எங்கள் அம்மாவில். அவனை பேசுறதுக்கு நீ யாரா புண்டை கேட்குறேன். சபா ஃபஸ்ட்டு நீங்கள் யுத்தமாக புண்டைங்களா இருங்கடா, ஓகேவா? நீ உன்னை சொன்னோன்னா அடுத்து டிஜிபி சூர்யா நக்க போயிட்டாரு. டிஜிபி சூர்யாவும் இப்படி தான் போனா அப்படின்னு. அவள் அப்படி தாண்டா போனான்டா, ஓகேவா? அவள் அப்படி தான் போனா. நீ போயிட்டு எவ்வளோ ஒரு அந்த தம்ப்நெயிலில் மாற்றி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. அதுமாரி எனக்கும் ஒரு எடிட் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக உளறி இருப்பேன். ஸோ எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்ல வரதுக்கு பதிலாக எடிட் பண்ணி கொடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி உளறி இருப்பேன். இதையும் கட் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோ, ஓகேவா? நமக்குலாம் எந்த பயம் இல்லை. நானும் அப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சீசன் சரி நான் டாப் போய் போனது டபுள் டோக்கனில் தான் போனேன். அது நான் காசு கொடுத்து வாங்கவே இல்லை, அது என்னோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நான் போனேன். இதை வந்துட்டு இது நீ டபுள் டோக்கன் வச்சு தாண்டா போனேன். நான் ஒரே சீசன் தாண்டா போனேன். அதுக்கப்புறம் இந்த சீசன் கூட 123வது பிளேஸ் போனேன். அது நான் போகல, ரவுடி ராஜா அக்கௌண்ட்டில் விளையாண்டா அவன் போனான். ஸோ அதுக்கு நான் எவிடன்ஸ் போடணும்னா சொல்லி நான் போடுறேன். ரவுடி ராஜா தான் ப்ளே பண்ணனால விளையாடுறதே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மேட்சஸ், ஒன்லி 2 மேட்சஸ். அதில் ஒன்று கஷ்டம் போயிடும், ஒன்று ரேங்க்டு வரும், அவ்வளோதான். அந்த 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணுறேன். பிகாஸ் நான் கேம் அதிகமாக விளையாடுறதில்ல. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் புண்டே இல்லை. தேவை புண்டை இல்லாமல் பிஆர்கிட்ட வச்சுங்கம்மா, அவ்வளோதான். பிஆர்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருந்தீங்க. மறுபடியும் அடுத்தடுத்து பேக் டு பேக்ஸ் வீடியோஸ் வரும். ஸோ ஓகேவா? நீ எல்லாத்தையும் ஏமாத்தின மாதிரி எங்களையும் ஏமாத்திடலாம்னு நீங்கள் நினைக்காத. எல்லா எவிடன்ஸும் நாங்கள் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. மிஸ்டர் ஐ குண்டித், நீங்கள் மட்டும் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க அந்த அக்கௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு சிலுக் ஸ்மித்தாங்கிற மாதிரி சிவப்பு சிலுக்கு, உனக்கு என்ன அந்த சிரிப்பு புண்டையை நினச்சாவே உனக்கு அப்படியே மொத்த வாயிலே ஓத்து விடணும் போல தோணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக ஓத்து விடுவோம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா சிவப்பு சிலுக்கு, ஒன்று கேட்குறேன். டிஜிபி சிங்கம், டிஜிபி ஸ்பீடு, டிஜிபி பீஸ்ட்டு, இதுமாதிரி டிஜிபியில் எத்தனை பேர் டபுள் டோக்கன் இல்லாமல் ரிஜியனை ரீச் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்ன பின்ன ரிஜியனில் பார்த்துருக்கியா? எத்தனை பேர் டிஜிபிலேருந்து இருக்காங்க டபுள் டோக்கன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா லூசு குதி, உன்னால் டபுள் டோக்கன் வச்சு தான் ரிஜியன் போக முடிஞ்சுது. டபுள் டோக்கன் இல்லாமல் ஒரு சீசன் போட, நீ டாப் 10க்குள்ளே ஒரு சீசன் போட, ஓகேவா? முடிஞ்சால் ஒரு ஆம்பளை புண்டையாக இருந்தால் நீ முடிஞ்சால் டாப் 10க்குள்ளே ஒரு சீசன், ஜஸ்ட் ஒரு சீசன் நீ போ, ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நீ வந்துட்டு பெரிய பிளேயர், வேறு லெவல் தரமான பிளேயர் அப்படின்னு நீ சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டு இந்த பித்தலாட்ட புண்டை பண்ணிவிட்டு அடுத்து அக்கௌண்ட்டை வாங்கிட்டு அவனை சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். சேனலை ப்ரொமோஷன் பண்ண வாங்கினேன், எதுக்குடா நேம் மாற்றினேன் அது எனக்கு புரியல. ப்ரொமோஷன் பண்ண வாங்கினா நீ சவுனா ஸ்டெடி வந்துட்டு நம்ம ரிஜனில் இருக்கிறாரு வேறு லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவனோட அக்கௌண்ட்டை நீ நேம் மாற்றினா எப்படி? இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ட்ரிபிள் நைனோட இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுவியா? இதனடா ஒரு முட்டாள்தனமான கோமாளி குதி வேலையாக இருக்குது. நீ என்ன மிகப்பெரிய கோமாளி குதின்னு தான் நினைக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோமாளி குதி. சரி, நீ ஆக்சுவலாக என்னது லேப்டாப் பிளேயரா? லேப்டாப் பிளேயர் ஓகே. ஏண்டா இத்தனை பேர் மொபைலில் புஷ் பண்ணுறாங்க, என் மொபைலில் தரமாக லேக் ஆகுது, அவனுங்களே எங்கள் அம்மா போய் நிற்கிறானுங்க. உனக்கு வந்துட்டு அப்படியே 8 மேட்ச் ஹேக்கர் வந்தாங்க, லேப்டாப் லேக் ஆகுது, மயிராகுது, என்ன ஓடு இது? நீ விட்ட ஓடு மேலே பறக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ப்போம். ஸோ இதே டைம் அதிகம் 8 நிமிஷம் நான் பேசியிருக்கேன்னா ரொம்ப அதிசயம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே, அண்ட் ஐ குண்டித் நீங்கள் வந்துட்டு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோக்கு கொடுத்துருங்க, பிஆர் போடுற வீடியோக்கு. ஸோ அண்டு பை கைஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக நான் வரேன். இதுதான் நம்மளோட டேப்பிங் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான சேனல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா நானும் பேசுவோம், பிஆரும் பேசுவோம், அண்டு பிடிஜி நூப் கேமர்ஸ் இவங்க 3 பேருமே மாற்றி பேசிக்குவோம். ஸோ இதுதான் சேனல். அது நாங்கள் 3 பேர் ஒரே வீடியோவில் பேச மாட்டோம், ஆளுக்கு ஒரு வீடியோ தான் போடுவோம். உங்களை மாதிரி பொட்டை பூண்டை கிடையாது ஒரே வீடியோவில் போயிட்டு ஓத்துனுக்கிறதுக்கு. நாங்கள் தனித்தனியாக பேசுவோம். பிடிச்சிருந்தா பாரு, புண்டை மட்டும் கிளம்பி பிடிக்கலனா, ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக வரேன். அண்ட் பை அண்ட் லவ் யூ ஆல்.